தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிகாலையில் எடப்பாடிக்கு வந்த நல்ல செய்திகள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவின் பொதுச் செயலராக நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிராக வழக்குகள் என்பது எத்தனையோ வழக்குகளை தொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளித்துவிட்டு இதுவரைக்கும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கத்திற்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைய தினம் காலையிலே, அதுவும் அதிகாலையிலே ஒரு நல்ல செய்தி என்பது சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி அது என்ன நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணிக்குள்ளே 3 கட்சிகள் புதிதாக வரப்போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக பலமான ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. அந்த பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை தகர்க்க வேண்டும் என்றால் இன்னொரு புறமும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி என்பது தேவை. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னது, அப்பொழுது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்பொழுது கூட்டணி என்பது அமைக்க முடியாமல் போனது. கூட்டணி அமைத்திருந்தாலும் அந்த தேர்தலுக்கு அதிமுகவிற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக மக்களை, தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு தேர்தல், தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் 4 முனை போட்டி என்பது இருப்பதால் கண்டிப்பாக இது 2026 தேர்தல் என்பது அரசியலிலே முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு அதிகாலையிலே 3 முக்கிய கட்சிகள் உள்ளே வரப்போகிறது. நம்ம அதிமுக இணைய போகிறது, பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதல் கட்சி SDBI கட்சி, அடுத்து 2 கட்சிகள் எந்த கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் எதுவும் வெளியிடாமல் மிக விரைவாகவே, அதாவது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாகவே அந்த கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் உள்ளே வரப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதில் SDBI கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க, அதனுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு எங்களுக்கு விருப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட கட்சிகள் என்ன சொன்னால் ஆளும் கட்சியான அந்த திராவிட கட்சி என்பது கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி வைக்கப் போவதாகவும், அதற்குரிய எங்கள் கட்சியினரை அனைவரையும் கூட்டி பொதுக்குழு கூட்டம் என்பது போடப்பட்டு அந்த கூட்டத்தின் மூலமாக முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டு அந்த முடிவுகளின் மூலமாக நாங்கள் அறிவிப்பை கொடுக்க இருக்கிறோம் என நமது SDBI கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் SDBI கட்சியை தவிர்த்து நமது DT தினகரன் உள்ளே வரப்போகிறார். அதாவது OPS சசிகலாவிற்கு கதவுகள் என்பது சாத்தி இருக்கிறது. DTVக்கு மட்டும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தபடியாக நமது கிருஷ்ணசாமியோ அல்லது வேறு ஏதும் சின்ன சின்ன கட்சிகளோ அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 8 தொகுதிகளுக்கு சரி என்று சொன்னால் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்குள் தான் வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.